அத்தியாயம் 3. குவாண்டத்தில் புதிய சாத்தியங்களை டியூன் செய்தல். நமது உடல் நமது சூழல் மற்றும் நேரத்தை தாண்டிச் செல்வது எளிதானது அல்ல, ஆனால் அது மதிப்புக்குரியது. ஏனென்றால் நாம் முப்பரிமாண யதார்த்தத்திலிருந்து துண்டிக்கப்பட்டவுடன் குவாண்டம் எனப்படும் முற்றிலும் மாறுபட்ட ஒரு யதார்த்தத்திற்குள் நுழைகிறோம். அது எல்லையற்ற சாத்தியக்கூறுகளின் மண்டலம். இந்த யதார்த்தத்தை விவரிப்பது சற்று சவாலானது, ஏனெனில் இது இயற்பியல் பிரபஞ்சத்தில் நாம் அறிந்த எதையும் போலல்ல. நியூட்டனின் இயற்பியலின் விதிகள் உலகம் செயல்படுகிறது என்று நாம் சிந்திக்க பழகிய விதம் வெறுமனே பொருந்தாது. குவாண்டம் அல்லது ஒருங்கிணைந்த புலம் என்பது இடம் மற்றும் நேரத்திற்கு அப்பால் இருக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் மற்றும் தகவல் புலம், அல்லது நீங்கள் நுண்ணறிவு அல்லது உணர்வு புலம் என்று சொல்லலாம். அங்கு உடல் அல்லது பொருள் எதுவும் இல்லை. அது உங்கள் புலன்களால் உணரக்கூடிய எதற்கும் அப்பாற்பட்டது. இந்த ஒருங்கிணைந்த ஆற்றல் மற்றும் தகவல் புலம்தான் இயற்கையின் அனைத்து விதிகளையும் நிர்வகிக்கிறது. இந்த செயல்முறையை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளும் வகையில் அளவிட விஞ்ஞானிகள் பணியாற்றி வருகின்றனர், மேலும் அவர்கள் எல்லா நேரங்களிலும் மேலும் மேலும் கண்டுபிடித்து வருகின்றனர். என்னுடைய அறிவு மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு சுய ஒழுங்கமைக்கும் நுண்ணறிவு ஆற்றல் என்று நான் நம்புகிறேன். அது அனைத்து பிரபஞ்சங்களையும் விண்மீன் திரள்களையும் ஒழுங்காக கண்காணிக்கிறது. சில நேரங்களில் மக்கள் இந்த யோசனை கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக தெரியவில்லை என்று என்னிடம் கூறுவார்கள். நான் எப்போதும் அதே கேள்வியுடன் அவர்களுக்கு பதிலளிப்பேன்: ஒரு வெடிப்புக்கு பிறகு என்ன நடக்கும், ஒழுங்கா அல்லது ஒழுங்கா? அவர்களின் பதில் எப்போதும் கோளாறுதான். பிறகு நான் கேட்கிறேன், அப்படியானால் மிகப்பெரிய வெடிப்பாக இருந்த பிக் பேங்கிற்கு பிறகு ஏன் இவ்வளவு ஒழுங்கு உருவாக்கப்பட்டது? சில நுண்ணறிவு அதன் ஆற்றலையும் பொருளையும் வடிவத்தில் ஒழுங்கமைத்து அத்தகைய ஒரு தலைசிறந்த படைப்பை உருவாக்க இயற்கையின் அனைத்து சக்திகளையும் ஒன்றிணைக்க வேண்டும். அந்த நுண்ணறிவு, அந்த ஆற்றல் என்பது குவாண்டம் அல்லது ஒருங்கிணைந்த புலம். இந்த புலம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு யோசனையை உங்களுக்கு வழங்க, பூமியில் உள்ள அனைத்து மக்களையும் உடல்களையும் அனைத்து விலங்குகளையும் தாவரங்களையும் இயற்பியல் பொருட்களையும் இயற்கை மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட அனைத்து கண்டங்களையும் பெருங்கடல்களையும் பூமியையும் கூட எடுத்துச் செல்வதை கற்பனை செய்து பாருங்கள். பின்னர் நமது சூரியன் உட்பட நமது சூரிய மண்டலத்தில் உள்ள அனைத்து கிரகங்கள், சந்திரன்கள் மற்றும் நட்சத்திரங்களை நீங்கள் எடுத்துச் செல்ல முடியும் என்று கற்பனை செய்து பாருங்கள். பின்னர் நமது விண்மீன் மண்டலத்தில் உள்ள மற்ற அனைத்து சூரிய மண்டலங்களையும் பின்னர் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து விண்மீன் திரள்களையும் எடுத்துச் செல்வதை கற்பனை செய்து பாருங்கள். காற்று இல்லை, உங்கள் கண்களால் பார்க்கக்கூடிய எந்த ஒளியும் கூட இல்லை. முழுமையான கருமை வெற்றிடம் 0 புலம் மட்டுமே உள்ளது. இதை நினைவில் கொள்வது அவசியம், ஏனென்றால் நீங்கள் தற்போதைய தருணத்தில் ஒரு நனவாக ஒருங்கிணைந்த புலத்தில் வெளிப்படும்போது நீங்கள் எல்லையற்ற கருப்பு இடத்தில் இருப்பீர்கள், எந்த உடல் வெற்றிடமும் இல்லாமல். இப்போது நீங்கள் இங்கே எதையும் பார்க்கவில்லை என்பது மட்டுமல்லாமல், ஒரு உடல் இல்லாமல் இந்த உலகத்திற்குள் நுழைவதால் உங்களுக்கு பார்க்க எந்த பார்வையும் இல்லை, கேட்க, உணர, மணக்க அல்லது சுவைக்கும் திறன் கூட இல்லை என்று கற்பனை செய்து பாருங்கள். உங்களுக்கு இங்கே புலன்கள் எதுவும் இல்லை. குவாண்டத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரே வழி விழிப்புணர்வு மட்டுமே. அல்லது இன்னும் சிறப்பாகச் சொன்னால், இந்த உலகத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரே வழி உங்கள் விழிப்புணர்வு மூலம் மட்டுமே, உங்கள் புலன்கள் அல்ல. மேலும் உணர்வு என்பது விழிப்புணர்வு மற்றும் விழிப்புணர்வு கவனம் செலுத்துவது மற்றும் கவனிப்பது என்பதால், நீங்கள் புலன்களின் உலகத்திற்கு அப்பால் சென்றவுடன் குவாண்டம் புலத்தின் ஆற்றலில் கவனம் செலுத்தும்போது உங்கள் உணர்வு அதிக அளவிலான அதிர்வெண் மற்றும் தகவல்களுடன் இணைகிறது. இது எவ்வளவு விசித்திரமாக தோன்றினாலும் குவாண்டம் புலம் காலியாக இல்லை. இது அதிர்வெண் அல்லது ஆற்றலால் நிரப்பப்பட்ட ஒரு எல்லையற்ற புலம். மேலும் அனைத்து அதிர்வெண்களும் தகவல்களை கொண்டுள்ளன. எனவே குவாண்டம் புலம் என்பது பொருளின் இயற்பியல் உலகத்திற்கு அப்பால் மற்றும் நமது புலன்களுக்கு அப்பால் அதிர்வுறும் எண்ணற்ற அளவு ஆற்றலால் நிரப்பப்பட்டிருப்பதாக நினைத்து பாருங்கள். படைப்பில் நாம் பயன்படுத்தக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் அலைகள். எல்லையற்ற ஆற்றல்களின் கடலில் நீந்திய இந்த ஆற்றலால் நாம் சரியாக என்ன உருவாக்க முடியும்? அது நம்மை பொறுத்தது, ஏனெனில் சுருக்கமாக குவாண்டம் புலம் என்பது அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கும் நிலை.
நான் இப்போது சொன்னது போல் குவாண்டம் பிரபஞ்சத்தில் நாம் நம்மை கண்டுபிடிக்கும்போது நாம் ஒரு விழிப்புணர்வாக அல்லது ஒரு நனவாக இருக்கிறோம். குறிப்பாக ஒரு விழிப்புணர்வு, இது இன்னும் பெரிய உணர்வு மற்றும் அதிக அளவிலான ஆற்றலுக்குள் இருக்கும் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளின் புலத்தில் கவனம் செலுத்துகிறது அல்லது கவனிக்கிறது. இந்த முடிவில்லாத பரந்த இடத்தில் நீங்கள் ஒரு விழிப்புணர்வாக நுழையும்போது உடல்கள் இல்லை, மக்கள் இல்லை, பொருள்கள் இல்லை, இடங்கள் இல்லை, நேரமும் இல்லை. அதற்கு பதிலாக எல்லையற்ற அறியப்படாத சாத்தியக்கூறுகள் ஆற்றலாக உள்ளன. எனவே உங்கள் வாழ்க்கையில் தெரிந்தவற்றைப் பற்றி நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இடம் மற்றும் நேரம் என்ற முப்பரிமாண யதார்த்தத்தில் மீண்டும் இருக்கிறீர்கள். ஆனால் தெரியாதவற்றின் இருளில் நீங்கள் நீண்ட நேரம் இருக்க முடிந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் தெரியாதவற்றை உருவாக்க உங்களை தயார்படுத்தும். முந்தைய அத்தியாயத்தில் நிகழ்காலத்திற்கு திரும்புமாறு நான் உங்களுக்கு அறிவுறுத்தும்போது கணிக்கக்கூடிய எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதையோ அல்லது பழக்கமான கடந்த காலத்தை நினைவில் கொள்வதையோ அல்லது இந்த நித்திய பரந்த இடத்தில் ஒரு விழிப்புணர்வாக வெளிப்படுவதையோ நீங்கள் நிறுத்துவதை நான் குறிப்பிட்டேன். உங்கள் உடல், உங்கள் வாழ்க்கையில் உள்ள மக்கள், உங்களுக்கு சொந்தமான விஷயங்கள், நீங்கள் செல்லும் இடங்கள் மற்றும் நேரம் போன்ற இந்த முப்பரிமாண யதார்த்தத்தில் உள்ள எதையும் அல்லது யாரையும் இனி உங்கள் கவனத்தை செலுத்த வேண்டாம். நீங்கள் அதை சரியாகச் செய்தால் நீங்கள் விழிப்புணர்வு மட்டுமே. அப்படித்தான் நீங்கள் அங்கு செல்வீர்கள். இப்போது கொஞ்சம் பின்னோக்கிச் சென்று விஞ்ஞானிகள் குவாண்டம் பிரபஞ்சத்தை கண்டுபிடித்த விதத்தை பார்ப்போம். இது அவர்கள் துணை அணு உலகத்தை படிக்கத் தொடங்கியபோது நடந்தது. இயற்பியல் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்திற்கும் கட்டுமான தொகுதிகளான அணுக்கள், ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை கொண்ட ஒரு பெரிய புலத்தால் சூழப்பட்ட ஒரு கருவால் ஆனது என்பதை கண்டறிந்தனர். சிறிய எலக்ட்ரான்களுடன் ஒப்பிடும்போது இந்த புலம் மிக பெரியது. இது 99.999999999999% வெற்று இடமாக தெரிகிறது. ஆனால் நீங்கள் இப்போது படித்தது போல் இடம் உண்மையில் காலியாக இல்லை. இது கண்ணுக்கு தெரியாத ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட தகவல் புலத்தை உருவாக்கும் ஆற்றல்மிக்க அதிர்வெண்களின் பரந்த வரிசையால் ஆனது. எனவே நமக்கு தெரிந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் அது திடமாகத் தோன்றினாலும் உண்மையில் 99.999999999999% ஆற்றல் அல்லது தகவல் ஆகும். ஒன்று உண்மையில் பிரபஞ்சத்தின் பெரும்பகுதி இந்த வெற்று இடத்தால் ஆனது. பொருள் என்பது இயற்பியல் எதுவும் இல்லாத மகத்தான இடத்துடன் ஒப்பிடும்போது ஒரு எண்ணற்ற சிறிய கூறு ஆகும். அந்த பரந்த புலத்தில் நகரும் எலக்ட்ரான்கள் முற்றிலும் கணிக்க முடியாத வகையில் செயல்படுகின்றன என்பதை ஆராய்ச்சியாளர்கள் விரைவில் கண்டுபிடித்தனர். அவை நமது பெரிய பிரபஞ்சத்தில் உள்ள பொருளை நிர்வகிக்கும் அதே விதிகளுக்கு உட்பட்டதாக தெரியவில்லை. அவை ஒரு கணத்தில் இங்கே உள்ளன, பின்னர் அடுத்த கணத்தில் செல்கின்றன, மேலும் எலக்ட்ரான்கள் எங்கு, எப்போது தோன்றும் என்பதை கணிக்க முடியாது. ஏனென்றால் ஆராய்ச்சியாளர்கள் இறுதியில் கண்டுபிடித்தது போல் எலக்ட்ரான்கள் எண்ணற்ற சாத்தியக்கூறுகள் அல்லது நிகழ்தகவுகளில் ஒரே நேரத்தில் உள்ளன. ஒரு பார்வையாளர் தனது கவனத்தை ஒருமுகப்படுத்தி சில பொருளை தேடும்போதுதான் கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் மற்றும் தகவல் புலம் எலக்ட்ரான் என்று நாம் அறியும் ஒரு துகளாக சரிகிறது. அது அலை செயல்பாடு அல்லது குவாண்டம் நிகழ்வு சரிவு என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் பார்வையாளர் விலகி பார்த்தவுடன் எலக்ட்ரானை கவனித்து தனது மனதை துணை அணு பொருளிலிருந்து எடுக்காமல் அது மீண்டும் ஆற்றலாக மறைந்துவிடும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நாம் அதை கவனிக்கும் வரை, அதற்கு நம் கவனத்தை கொடுக்கும் வரை அந்த இயற்பியல் பொருளின் துகள் எலக்ட்ரான் இருக்க முடியாது. நாம் அதன் மீது கவனம் செலுத்துவதை நிறுத்தும் தருணத்தில் அது மீண்டும் ஆற்றலாகவும், குறிப்பாக ஒரு ஆற்றல்மிக்க அதிர்வெண், இதை விஞ்ஞானிகள் அலை என்று அழைக்கிறார்கள், சாத்தியமாகவும் மாறுகிறது. இந்த வழியில் மனமும் பொருளும் குவாண்டத்தில் தொடர்புடையவை. ஒரு அகநிலை நனவாக நாம் எலக்ட்ரானை வடிவமாக கவனிப்பது போலவே ஒரு புறநிலை உலகளாவிய நனவும் உள்ளது. அது நம்மையும் நமது முப்பரிமாண யதார்த்தத்தையும் ஒழுங்கு மற்றும் வடிவமாக தொடர்ந்து கவனித்து வருகிறது. எனவே உங்களுக்கு இதன் அர்த்தம் இதுதான்: நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை ஒரே மனநிலையில் இருந்து பார்த்து
உங்கள் கடந்த காலத்தின் அடிப்படையில் எதிர்காலத்தை எதிர்பார்த்தால் நீங்கள் எண்ணற்ற ஆற்றல் புலங்களை உங்கள் வாழ்க்கை எனப்படும் அதே தகவல் வடிவங்களில் சுருக்குகிறீர்கள். உதாரணமாக, நீங்கள் விழித்தெழுந்து எனது வலி எங்கே என்று நினைத்தால் உங்களுக்கு பழக்கமான வலி விரைவில் தோன்றும், ஏனென்றால் அது அங்கே இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்கள். உங்கள் கவனத்தை பௌதிக உலகத்திலிருந்தும் சுற்றுச்சூழலிலிருந்தும் விலக்க முடிந்தால் என்ன நடக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். கடந்த அத்தியாயத்தில் நீங்கள் கற்றுக்கொண்டது போல் உங்கள் கவனத்தை உங்கள் உடலில் இருந்து விலக்கும்போது நீங்கள் உடலாக மாறுகிறீர்கள், மேலும் புலன்களை அணுக முடியாது அல்லது எந்த பயனும் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் உள்ளவர்களிடமிருந்து உங்கள் கவனத்தை நீங்கள் விலக்கும்போது நீங்கள் யாராகவும் மாறவில்லை. எனவே நீங்கள் இனி ஒரு பெற்றோர், ஒரு கூட்டாளி, ஒரு சகோதரர், ஒரு நண்பர் அல்லது ஒரு தொழிலின் உறுப்பினராக, ஒரு மதக்குழுவாக, ஒரு அரசியல் கட்சியாக அல்லது ஒரு தேசிய இனமாக கூட அடையாளம் காணப்படுவதில்லை. உங்களுக்கு இனம் இல்லை, பாலினம் இல்லை, பாலியல் நோக்குநிலை இல்லை, வயது இல்லை. பௌதிக சூழலில் உள்ள பொருள்கள் மற்றும் இடங்களிலிருந்து உங்கள் கவனத்தை நீங்கள் விலக்கும்போது நீங்கள் எந்த பொருளிலும் இல்லை, எந்த இடத்திலும் இல்லை. இறுதியாக, நீங்கள் உங்கள் கவனத்தை நேரியல் நேரத்திலிருந்து கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் கொண்டுள்ளது விலக்கினால் நீங்கள் எந்த நேரத்திலும் இல்லை, நீங்கள் தற்போதைய தருணத்தில் இருக்கிறீர்கள், அதில் குவாண்டம் புலத்தில் உள்ள அனைத்து சாத்தியக்கூறுகளும் உள்ளன. நீங்கள் இனி பௌதிக உலகத்துடன் அடையாளம் காணவோ அல்லது இணைக்கப்படவோ இல்லாததால் நீங்கள் இனி பௌதிகத்துடன் பௌதிகத்தை பாதிக்க முயற்சிக்கவில்லை. நீங்கள் பௌதிகத்திற்கு அப்பாற்பட்டவர், வெளியிலும் நேரத்திலும் ஒரு உடலாக உங்களை எவ்வாறு அடையாளப்படுத்துகிறீர்கள் என்பதற்கு அப்பாற்பட்டவர். மிகவும் உண்மையான அர்த்தத்தில் நீங்கள் எந்த பொருள் இல்லாத ஒருங்கிணைந்த புலத்தின் மகத்தான கருமையில் இருக்கிறீர்கள். முந்தைய அத்தியாயத்தில் நான் விவரித்த நிகழ்காலத்தை அடைய தொடர்ந்து உழைப்பதன் நேரடி விளைவு அது நிகழும் தருணத்தில் நீங்கள் உங்கள் கவனத்தையும் ஆற்றலையும் பொருளுக்கு அப்பால் உள்ள ஒரு அறியப்படாத புலத்தில் அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கும் தகவல் அல்லது நனவைச் சுமந்து செல்லும் கண்ணுக்கு தெரியாத அதிர்வெண்களால் ஆன ஒரு புலம். குவாண்டம் விஞ்ஞானிகள் எலக்ட்ரானில் இருந்து தங்கள் கவனத்தை எடுத்து அது ஆற்றல் மற்றும் சாத்தியத்திற்கு திரும்பியதை கண்டறிந்தது போல நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து உங்கள் கவனத்தை விலக்கினால் அல்லது உங்கள் வாழ்க்கையின் நினைவை தாண்டிச் சென்றால் உங்கள் வாழ்க்கை சாத்தியமாக மாற வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக, நீங்கள் அறிந்தவற்றில் கவனம் செலுத்தினால் நீங்கள் அறிந்ததை பெறுவீர்கள். நீங்கள் தெரியாதவற்றில் கவனம் செலுத்தினால் நீங்கள் ஒரு சாத்தியத்தை உருவாக்குகிறீர்கள். எல்லையற்ற சாத்தியக்கூறுகள் கொண்ட அந்த துறையில் நீங்கள் ஒரு விழிப்புணர்வாக இந்த முடிவில்லாத கருப்பு இடத்தில் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து உங்கள் உடல், விஷயங்கள் அல்லது மக்கள், இடங்கள் மற்றும் நேரம் மீது உங்கள் கவனத்தை செலுத்தாமல் உங்கள் ஆற்றலை தெரியாதவற்றில் எவ்வளவு நேரம் முதலீடு செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அனுபவத்தை அல்லது புதிய சாத்தியங்களை உருவாக்கப் போகிறீர்கள். அது சட்டம்.